ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியில் பிவைக்யூ தான் பார்க்க போகிறோம். 2019லேருந்து 2024 வரைக்கும் இல்லை பிவைக்யூ தான் பார்க்க போகிறோம். குரூப் 4, 2, 2A, 1 எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். இதில் இருக்க கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கூற்று காரணம். கூற்று பார்த்தோன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக இருந்தார். கரெக்டு. காரணம் பாருங்க, இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று தொடங்குவதற்கான ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ், அமெரிக்கன், சுவிஸ் அரசியலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்கரும் ஒரு சிறந்த வழியாக கொண்டிருந்தார்கள்னு கொடுத்துருக்காங்க. நேருவும் அம்பேத்கரும். ஓகேவா? அப்போ ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான். பட் சரியான விளக்கமா என்னன்னு தெரியல, இருங்க பார்க்கலாம். A மற்றும் R இரண்டுமே சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஓகேவா? அடுத்து பாருங்க. ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்து ஆலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூற்றை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் இவர் தானே, அவர் தான் வந்துட்டு இந்த கூற்றை சொல்லியிருப்பாங்க. என்னுடைய சகாக்களை கலந்து ஆலோசிக்காமல் ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்த கொஸ்டின். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பணிகளை பற்றிய பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. என்னென்னு பாருங்க. இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது எப்போ? 1949 வந்து அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்க. தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜூலை 22, 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. தேசிய கீதத்தை எப்போ ஏற்றிருப்பாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 24 வந்து தேசிய கீதமும் ஏற்றிருப்பாங்க, தேசிய பாடலும் ஏற்றிருப்பாங்க இல்லையா அது. நெக்ஸ்ட் தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து எப்போ இயங்குச்சு அப்படின்னா, எலெக்ஷன் நடந்திருக்குள்ளேயே 1952 முடிஞ்சு. அப்போ தான் வந்துட்டு 1952 மே 3 தான் வந்துட்டு அது வந்து பாராளுமன்றமாக தொடர்ந்து வந்து இயங்குச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடி தான் இல்லையா, 1947. அப்போ 2. அடுத்தது காமன்வெல்த் உறுப்பினர்கள் வந்துட்டு 1. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தேசிய கீதத்தை வந்து 1950 வந்துடும். தற்காலிக பாராளுமன்றம் வந்து 1952. அப்போ 2, 1, 3, 4 தான் வந்துட்டு ஆன்சர். அடுத்தது யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இது ஈஸியான கொஸ்டின் தான். 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி. 1945 யார் இருப்பாங்க? வேவல் தானே இருப்பாங்க. அப்போ வேவல் பிரபு. அடுத்தது அரசியலமைப்பின் கருத்தாக முதலில் தோன்றிய நாடு வந்துட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து ஒரு மேட்சிட்டு 1976 வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்ட திருத்தம் வந்து குறிக்குது. 2007 அப்படிங்கிறது மூத்த குடிமக்கள் சட்டம், சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்து 2007. 1950 வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. 1948 வந்துட்டு ஐநா சபை மனித உரிமை பிரகடனம் பண்ணியிருப்பாங்களே 1948 டிசம்பர் 10 அதுதான் வந்துட்டு 1948. அப்போ 3, 4, 2, 1 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார். யார் வந்து தலைமையேற்றிருப்பாங்க அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ். அந்த 3 பேர் இருப்பாங்களே, ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், ஏபி அலெக்சாண்டரு, பெத்திக் லாரன்ஸ் 3 பேருமே இருப்பாங்க. அதில் ஹெட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் தான் வந்துட்டு இதோட ஹெட்டு. அடுத்தது பாருங்கள் 106. அடுத்த கொஸ்டின். கூற்று காரணம். பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆகும். ஓகேவா? கரெக்ட் தான். பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆகும். காரணம், பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும். ரெண்டுமே கரெக்ட் தான் இல்லையா? A மற்றும் R இரண்டுமே சரி. அதோட விளக்கமும் என்னது? சரியான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. வேவல் திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம், அமைச்சரவை தூதுக்குழு திட்டம், சிம்லா மாநாடு. இதில் பார்த்தோன்னா வேவல் திட்டம் எப்போ 1945 ஜூன் வரும். மவுண்ட் பேட்டன் திட்டம்னா 1947 ஜூன் 3, அந்த ஜூன் 3ஆம் திட்டம்னு சொல்கிறோம்ல அதுவும் வரும். அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் வந்துட்டு 1946 மார்ச் 24, அந்த கேபினட் தூதுக்குழு சொல்கிறோம் இல்லையா அது. சிம்லா கான்ஃபரன்ஸும் 1945 தான் வரும், ஆனால் ஜூலை. வேவல் திட்டமும் வந்துட்டு 1945 தான். சிம்லா மாநாடும் 1945 தான். அது ஜூனு, சிம்லா வந்துட்டு ஜூலை. அப்போ 1, 4, 3, 2 தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்ட 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிய. 3 கொடுத்துருக்காங்க, அதில் வந்துட்டு எது வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது கரெக்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு. ஏன்னா அது எழுதப்பட்டது, அப்போ வந்து அது தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும்
உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல் தான். கண்டிப்பாக பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதுதான். அப்போ வந்துட்டு என்னது 1, 3 மட்டும்தான் கரெக்டு. எழுதப்படாததுன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து எழுதப்பட்டது. அப்போ 2 மட்டும்தான் தப்பு, 1, 3 கரெக்டு. அடுத்த கொஷின்னு, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா கொடுத்துருக்காங்களே, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றுக்களை தேர்ந்தெடுக்கவும். அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கண்டிப்பாக என்னது, அவர் தற்காலிக தலைவராக தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஏன்னா வந்துட்டு தற்காலிக தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. ஏன்னா தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் தானே. அப்போ 2, 3 எல்லாமே தவறு தான். ஃபஸ்ட்டு மட்டும்தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. அடுத்தது, பின்வருவனவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக முழுமையான கூட்டாட்சிலாம் கிடையாது, அரைகுறை கூட்டாட்சி தானே. அப்போ அதுவும் வந்துட்டு கரெக்டு. அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. கண்டிப்பாக ஒன்றியத்துக்கு தான் வலிமை, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டு வலிமை இல்லையா. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் யூனியன் கவர்மெண்ட் சொல்கிறதா வந்துட்டு செல்லுபடி ஆகும், அதுதான் வந்து நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டு ரைட்டு, செகண்டும் ரைட்டு, ரெண்டுமே கரெக்டு. ஏஆர் ரெண்டுமே கரெக்டு, அதுக்கான விளக்கமும் அதுதான். அடுத்தது, அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் யாருன்னா காந்தி தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் அப்படின்னு சொன்னது காந்தி சொல்லியிருப்பாரு. அடுத்தது, இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்போ அப்படின்னா விடுதலை அடைஞ்சிச்சு இல்லையா, அப்பத்துலேருந்தே நம்ம நாடு வந்து இறையாண்மை கொண்ட நாடு தான். ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா வந்து இறையாண்மை கொண்ட நாடாக உருவாயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் யார் வந்து அறிவித்திருப்பாருன்னா அட்லி தான் அறிவிச்சிருப்பார் இல்லையா. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் பார்த்தோன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். ஒரு சில இடத்துல 17 நாட்களும் ஒரு ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா, 18 இருந்தால் 18 போடுங்க, 18 இல்லாத இடத்துல 17 வந்தாலும் ஓகே கரெக்டு தான். அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு தலைவர் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா, இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே கேட்டிருக்காங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா நவம்பர் 26, 1949 தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. அடுத்தது, 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா யார் யார் வந்திருப்பாங்க அப்படின்னா ஃபெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஜேவி அலெக்சாண்டர் 3 பேருமே தான் வந்திருப்பாங்க. இதுக்கு ஹெட் தான் யாருன்னா ஃபெத்திக் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, 1946 டிசம்பர் மாதம் 9 அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றுச்சு. ஆமாம், இந்த கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் வந்து தற்காலிக தலைவர் என்ன பண்ணியிருப்பாரு, அப்போதைக்கு பொறுப்பேற்றிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் என்ன அப்படின்னா இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். 1935 சட்டத்தின்படி 1937 தான் இந்த இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து நிறுவிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்க, சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என்று முதல்ல வந்து யார் பரிந்துரைத்திருப்பாங்க அப்படின்னா எம்என் ராய் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாரு இல்லையா. எம்என் ராய் தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாரு. 1934 வந்துட்டு அவர் கேட்டிருப்பாரு. அடுத்தது, பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசு அதிகாரமாக சுதந்திரத்தோடும் செயல்படுவதற்கு வித்திட்டது அப்படின்னா கேபினெட் மிஷன் தான். ஓகேவா, கேபினெட் பணிக்குழு தான். 1946 தான் வந்துட்டு மாநில அரசு வந்து அதிக அதிகாரமும் மைய அரசு வந்து மத்திய அரசு வந்துட்டு குறைவான வலிமை உடையதாகவும் செயல்பட வித்திட்டிருக்கும். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நிறைய இடத்த கேட்டுட்டாங்க. இவரோட பேர் வந்து முன்மொழிந்தவர் தான் இந்த ஜேபி கிருபாலினி அப்படின்னு சொல்றவர். அடுத்தது, கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக. கிரகண கோட்பாடு என்பது ஜனவரி 26, 1950 முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும். அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜனவரி 26, 1950 தான் வந்துட்டு நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த சட்டங்களை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரகண கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, அரசியலமைப்பு சாசனம் வந்த பிறகு முன் உள்ள சட்டங்கள் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன. ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்து போகாதது. ஏன்னா அரசியலமைப்பு வந்த பிறகு நமக்கு அந்த சட்டங்கள்லாம் தேவையில்லை இல்லையா, அதனால தான் அது வந்து கிரகண கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டும் ரைட்டு, செகண்டும் ரைட்டு. மூணாவது பாருங்க, விதி 13(1) மற்றும் 13(2) கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்கள்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 1, 2 தான் வந்துட்டு கரெக்ட். ஆப்ஷன் ஏ
1 and 2 கரெக்டு, தேர்ட் ஒன் வந்துட்டு ராங். இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் இல்லைனா 17 நாட்கள். அடுத்தது 1947 மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் டேஸ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசியராக பொறுப்பேற்றார். யாருக்கு பதிலாக வந்து மவுண்ட் பேட்டன் இங்கே வந்திருப்பார் அப்படின்னா வேவல் இருக்கார் இல்லையா, அவருக்கு அதுக்கப்புறம் வந்தவர் தான் வந்துட்டு இந்த மவுண்ட் பேட்டன். அவருக்கு பதிலாக தான் இந்த மவுண்ட் பேட்டன் வந்திருப்பார். அடுத்த ஹெட்டிங் இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் எங்கெங்கிருந்து வந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழ்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பில் இருந்து இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அயர்லாந்துலேருந்து தான் வந்துட்டு இந்த டிபிஎஸ்பி வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அவங்க இந்த அயர்லாந்து வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஸ்பெயின் நாட்டிலேருந்து தான் வந்துட்டு அவங்க எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டோட தேர்தல் முறையை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். கருத்தாக்கம் அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடு, எல்லாத்துக்குமே தெரியும். பொதுநல வழக்கு என்னும் கருத்து உருவானதும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான், USA. எந்த நாட்டில் இருக்கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளதுன்னா இங்கிலாந்து. அமெரிக்கா UK ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்சி தான். சைனா தான் வந்து ஒரு கட்சி இல்லையா. அடுத்தது நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா. நீதித்துறைனாவே அமெரிக்கா. அடுத்தது USA கான்ஸ்டியூஷன், அதாவது எங்கெங்கிருந்து எடுத்திருக்காங்க இதே தான். அமெரிக்க அரசியல் சாசனம் வந்து எங்கேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை வந்து அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து என்ன எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நெருக்கடி காலம் எடுக்கப்பட்டது 1935. அந்த நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த ஜெர்மனிலேருந்து எடுக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசியல் சாசனத்தில் ஒற்றை குடியுரிமை எங்கேருந்து எடுத்தோம், இங்கிலாந்து தானே, அப்போ பிரிட்டிஷ். பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் வந்து நியமனம் பண்ணுறது வந்துட்டு அயர்லாந்து ஐரிஷ் அரசியல் சாசனம் அங்கேருந்து எடுக்கப்பட்டது. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா 1 2 3 4 கரெக்டாக நேருக்கு நேரவே தான் வந்துட்டு எல்லாமே இருக்குது. அடுத்தது இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவற்றுள் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துறவை அமெரிக்காவிலிருந்து தான் பெறப்பட்டது. கண்டிப்பாக நீதி புனராய்வு எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா அமெரிக்காவிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. கரெக்டு. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். ஒன்றியமாக இருந்தாலும் சரி, அதாவது யூனியனாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே உச்சநீதிமன்றத்துக்குள்ள நீதி புனராய்வுக்கு கண்டிப்பாக உட்பட்டு தான் ஆகணும். அப்போ 1 கரெக்டு 2 கரெக்டு. 3வது பாருங்க, அரசியலமைப்பு சட்டம் 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. அப்போ 1 2 கரெக்டு. கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பு முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது அப்படின்னா அமெரிக்கா USAவோட முகவுரை தான் வந்துட்டு நம்ம பெரும்பாலும் ஒத்திருக்கோம். அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக்க பாராளுமன்றத்துடைய மக்களாட்சி எங்கேருந்து எடுக்கப்பட்டிருப்பாங்களா இங்கிலாந்து தான். பாராளுமன்றம்னாவே என்னது இங்கிலாந்துல தான் எடுக்கப்படுது. அடிப்படை உரிமை வந்துட்டு அமெரிக்கா, அரசு நெறிமுறை காட்பாடுனா அயர்லாந்து, கூட்டாட்சி அப்படின்றது கனடா. அப்போ 2 1 4 3 ஆன்சர். அடுத்த கொஷின், நீதி புனராய்வு கருத்துரை எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்கா தான். USA கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த நீதி புனராய்வு. அடுத்த ஹெட்டிங்கு பகுதிகள் மற்றும் அட்டவணைகள். இதில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அதில் கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி சரியான கூற்று எது? 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 தான் வந்து இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்துட்டு அழிச்சிருப்பாங்க. அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து 10வது அட்டவணையில் தான் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அது வந்து தவறு. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. அதுவும் கரெக்டு தான். அப்போ என்னது 1 3 வந்துட்டு கரெக்டு, 2 மட்டும்தான் தவறு. அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக. பார்ட் 1 பகுதி 1ங்கிறது யூனியன் பிரதேசம், பகுதி 2 அப்படின்றது யூனியன் அண்ட் டெரிட்டரி. யூனியன் பிரதேசம் யூனியன் அண்ட் டெரிட்டரி ரெண்டுமே அதோட எல்லைகளும் வரும். அப்புறம் பார்த்தோன்னா பார்ட் 2ன்றது வந்து பகுதி 2 வந்துட்டு அடிப்படை கடமைகள் கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஏன்னா அடிப்படை உரிமை கூட பார்த்தோன்னா அது 3ல் வரும். அடிப்படை கடமைகள் வந்து பார்ட் 4 7 தானே வரணும். பகுதி 2ங்கிறது குடியுரிமையில் வந்துடும். அப்போ வந்துட்டு அதுவும் வந்துட்டு தவறு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பகுதி 4 அது வந்துட்டு டிபிஎஸ்பி வழிகாட்டு நெறிமுறைகள் கோட்பாடு. பகுதி 6ங்கிறது மாநில அரசாங்கம். பகுதி 5 வந்து மத்தியம்னா பகுதி 6 வந்து மாநில அரசாங்கம். அப்போ எது இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா பகுதி 2 அடிப்படை கடமைகள் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் தவறு. ஏன்னா அடிப்படை கடமைகள் வந்து பகுதி 4 7 வந்துட்டு வரணும். நமது இந்திய அரசியலமைப்பின் படி மொழிகள் எதுக்கு கீழே வருது அப்படின்னா 8வது அட்டவணையில் தான் வந்துட்டு மொழிகள் வருது. பகுதி அப்படின்னா 17வது பகுதியில் இந்த மொழிகள் வந்துட்டு வரும். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்.
சரியான குறிப்புகளை குறிப்பிடுக. தமிழ்நாடு அரசு 1983ஆம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆராய செய்ய இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தவறு. ஏன்னா சர்க்காரியா குழு தான் 1983ல் வரும். ராஜமன்னார் வந்து 1969 வந்துடும். அப்போ அது வந்துட்டு என்னது தவறு. செகண்ட் பாருங்க, அரசியலமைப்பின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்கள் வழிவகுக்கின்றன. அது கரெக்ட் தான். 7வது அட்டவணையில் தான் என்ன ஆகும்னா பட்டியல்கள் இருக்கும். அப்போ அது கரெக்ட். அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளை அச்சாணியாக உள்ளது. அதுவும் கரெக்ட் தான். மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தான் தேசத்தோட எல்லை ஃபுல்லாகவே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்துட்டு கேட்குற மாதிரி இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு மட்டும்தான் வந்து தவறு. 2, 3, 4 வந்துட்டு கரெக்டு. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு விதி 264ல் இருந்து 300A வரைக்கும் வந்துட்டு எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா பகுதி 12ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா 11வது அட்டவணை. ஓகேவா, 11வது அட்டவணை தான் பஞ்சாயத்து பற்றி சொல்லியிருப்பாங்க. நகராட்சி அப்படின்னா 12வது அட்டவணையில் வந்துடும். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகளை நிறுவ வழிவகுக்கிறது அப்படின்னாவே என்னது பகுதியில் வந்துன்னா அது 9ல் வந்துடும். அட்டவணையில் வந்ததுனா தான் பஞ்சாயத்து எங்கே வரும் அப்படின்னா 11ல் வரும். பகுதியில் வந்தால் 9ல் வந்துடும். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடப்பட்டுள்ளன 11வது அட்டவணை. அடுத்தது, பின்வரும் அட்டவணையில் மொழிகள் பற்றிய அட்டவணை வந்து 8வது. மொழிகள் பற்றி அட்டவணை வந்து 8வது. கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத சரத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த 11வது அட்டவணையில் வந்துட்டு நிறைய கொடுத்துருப்பாங்களா ஆர்டிகல்ஸ். அதில் வந்து எது இல்லை அப்படின்னா சமூக காடுகள் இருக்கும், உடல்நலம் மற்றும் சுகாதாரம், பொது விநியோக முறை, இது 3மே இருக்கும். விலங்குகள் வதைப்படுதலை தடை செய்தல் அப்படின்றது மட்டும்தான் இருக்காது. அப்போ டி ஆப்ஷன் மட்டும்தான் ராங். அப்புறம் எல்லாமே வந்துட்டு கரெக்டு. அடுத்த ஹெட்டிங்கு முகவுரை. முகவுரையில் வந்து என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட எந்த அரசமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா யுஎஸ்ஏ, பிரான்ஸு, யுஎஸ்எஸ்ஆர் 3மே அதில் இருக்கிறது எல்லாமே தான் வந்து எடுத்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் எது அப்படின்னு பார்த்தோன்னா முகவுரையில் வந்துட்டு பண்ண ஒரே ஒரு சட்டத்திருத்தம் எதுனா 42வது சட்டத்திருத்தம் 1976. அதை வச்சே போட்டாலும் 42வது சட்டத்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி ஆகும். அது கரெக்டு. முகவுரை திருத்தப்படலாம் என திருத்திருக்காங்க. அதனால தான் 42வது சட்டத்திருத்தம்படி திருத்திருக்காங்க. அப்போ 1 ரைட்டு, 2 ரைட்டு. முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். 1, 2, 3 3மே கரெக்டு. முகவுரையை அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. அப்போ ஆன்சர் வந்து 1, 2, 3. அடுத்தது, சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா லாட்டின். அடுத்தது, ரிபப்ளிக் குடியரசு என்று முதல்ல வந்துட்டு சொல்லப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தோன்னா ரோம். குடியரசு என்னும் பதம் முதல்ல எங்கே சொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்னா ரோம். இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படின்னா மத சிறுபான்மையினருக்கும் சிறப்பு பாதுகாப்பு. சிறுபான்மையினர் கொஞ்சம் மதங்கள் வந்து இப்போ நிறைய மதம் ஹிந்து, முஸ்லீம் இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னா முஸ்லீம் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிறுபான்மையிற்கு கூட வந்துட்டு மத சிறுபான்மையருக்கு கூட சிறப்பாக பாதுகாப்பாக கொடுக்குறோம் இல்லையா, அதனால தான் வந்து அது ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேவா, மீதி இருக்க ஆப்ஷன் கூட பார்த்துக்கோங்க. அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை கொடுக்கறதால வந்து நம்ம சொல்கிறது கிடையாது. பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வைக்கிறாங்க இல்லையா, அதனால் மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அவங்களுக்கு சரியான சிறப்பான பாதுகாப்பு கொடுக்கறதால தான் மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது என்னன்னு பார்த்தோன்னா அது சமத்துவம். முகப்புரையும் டிபிஎஸ்பியும் இருக்கு இல்லையா, அது வந்து சமத்துவத்தை வந்துட்டு உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் பாருங்க, கூற்று காரணம். கூற்று வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. கரெக்ட், முன்னுரை தான் வந்துட்டு முகப்புரை அப்படின்னு சொல்கிறோம். அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்றும் வரையறுக்கப்படுகிறது. கரெக்ட் தான். அப்போ 1, 2 ரெண்டுமே கரெக்டு, சரியான விளக்குது. அடுத்தது பாருங்க, சமய சார்பின்மை என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா எந்த வார்த்தையான செகுலரிசம் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா லாட்டின். சமய சார்பினை அப்படிங்கிறதும் என்னது, அது லாட்டின் வேர்டு தான். 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. அதில் எது வந்து தவறு அப்படின்னா சோசியலிஸ்ட், செகுலர், இன்டெகிரிட்டி, SSI அது 3 தான் வந்து சேர்த்துருப்பாங்க. டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறத வந்துட்டு தவறு. மக்களாட்சி உடையன்னு கொடுத்துருக்காங்களே, அது மட்டும் தான் வந்து தவறு. அரசியலமைப்பு முகவரியில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம். முகவரியில் சட்ட திருத்தம் அப்படின்னாவே என்னது 42வது சட்ட திருத்தம் மட்டும்தான். அடுத்தது,
சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டாங்கன்னா 1976. பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையில் கடைசி வரியாகும்? கடைசியாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வரி இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது என்ன பண்ணணும்? எங்களுக்கு நாங்கள் அழைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு தான் வரணும். இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தின் தன்வயமாக்கி எங்களுக்கு அழைத்துக் கொள்கிறோம். ஏன்னா ஸ்டார்டிங் எப்படி இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதால அது எங்களுக்கு அழைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு முடியணும். இதிலே இன்னும் வேறு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இதை வந்துட்டு இயற்றி நாட்டிற்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தவறு. நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறோம் இதெல்லாமே தவறு. எங்களுக்கு நாங்களே அழைத்துக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் கரெக்டு. அடுத்தது, மதசார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்ப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட 42வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என கூறிய வழக்கு கேசவானந்த பாரதி வர்சஸ் கேரள அரசு. கேசவானந்த பாரதி வழக்கு எப்போ? 1973 தான் கேசவானந்த பாரதி வழக்கு. நம்ம திருத்தம் பண்ணலாம், ஆனால் அடிப்படை அந்த அமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்பு மாறாமல் தான் திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது கேசவானந்த பாரதி வழக்கு. அடுத்து பாருங்க, கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னது யாரா? ஏர்னஸ்ட் பார்க்கர் தான் சொல்லியிருப்பாரு. 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று சமதர்மம். அடுத்து மேட்சிட்டு, இறையாண்மை அப்படின்றது இறையாண்மை எதை குறிக்கும் அப்படின்னா முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் தான் இறையாண்மை. ஓகேவா? அப்போ 4 பொதுநல கோட்பாடு அப்படின்றது எல்லாவித வேற்றுமையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல். மதச்சார்பற்ற எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற நமக்கு சுதந்திரம் உண்டு. அதுதான் மதச்சார்பற்ற. ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்களால் மக்களுக்காகவே செய்யும் ஆட்சி தான் ஜனநாயகம். அப்போ 4, 1, 3, 2 ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கூற்று காரணம். இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியாக தீர்மானித்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட். முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதானம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். அதுக்கு சரியான விளக்கம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்தது, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஃப்ரெஞ்சு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டு இந்த முகவரியில் சேர்க்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு புரட்சி. ஓகேவா? 1/7/1917 அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறுகிறார். தவறு. ஏன்னா அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா பால்கிவாலா சொல்லியிருப்பார். ஜவஹர்லால் நேரு கொடுத்துருக்காங்க. அது தவறு. இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. கரெக்டு. இந்திய நாட்டின் தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. கரெக்டு. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது பால்கிவாலா. அப்போ அது மட்டும் தான் தப்பு. 1 தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1976 ஆண்டின் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு என்னென்ன சேர்க்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. இப்போ பார்த்தோம் சமதர்ம மதச்சார்பின்மை ஒருமைப்பாடு. ஆன்சர் சி தான் கரெக்டு. த டேர்ம் செக்குலரிசம் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் சமய சார்பினை என்னும் சொல் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா லாட்டின். அடுத்தது, இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யார் அப்படின்னா இந்திய மக்கள். பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்? எப்படி அப்படின்னா இறையாண்மை அப்படின்றத மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும். இறையாண்மை. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் முகவுரைகள் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தை தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் 42. முகவுரை அப்படின்னாவே 42ன்னு போட்டுடலாம். ஏன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தப்பட்டிருக்காங்க. அது 42வது சட்ட திருத்தம் மட்டும்தான். யோசிக்கவே தேவையில்லை. ஓகேவா? கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஒத்துப்போகுது அப்படின்னா பெருமளவு USA தான், அமெரிக்கா. அடுத்தது, அதே கொஸ்டின் தான். 1976 ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சமய சார்பற்ற. இது 42வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா முகவரியின் 6ஆம் பத்தியில் 1976 ஆண்டு சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கிற வார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னா இன்டெகிரிட்டி, அதாவது நேர்மை அப்படின்ற வார்த்தை 6ஆவது பத்தியில் செக்குலர், அதாவது சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி 3 வார்த்தையும் சேர்த்துருப்பாங்க. அதில் இன்டெகிரிட்டி அப்படின்ற வேர்டு 6ஆவது பத்தியில் சேர்த்துருப்பாங்க. ஏன்னா சோசியலிஸ்ட், செக்குலர் இது இந்த ஃபர்ஸ்ட் வரியிலே வரும் இல்லையா, அதிலே அது 2 வந்துடும். இந்த இன்டெகிரிட்டி அப்படின்றது மட்டும் 6ஆவது பத்தியில் நடுவில் சேர்த்துருப்பாங்க. அடுத்தது,
அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா முன்சி. முன்ன வந்து இந்த அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது பால்கிவாலான்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஜாதகம் அப்படின்னு சொன்னது வந்து KM முன்சி சொல்லியிருப்பாரு. அடுத்தது எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு முகவுரை திருத்தம் செய்யப்படுது? 1976.